முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் நட்புகளுக்கு வணக்கம். இயல் 1 மொழி வரலாறு மூவா புத்தகத்திலிருந்து ஒரு சில அறிஞர்கள் கூறிய கூற்றுகளை ஒரு 15 கூற்றுகள் தற்போது பார்க்கலாம். நாட்டுப்புற மக்களின் பேச்சில் இலக்கணம் கடுமையாக உள்ளது என்றவர் வென்றியே. இதை ஷார்ட்கட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, நாட்டுப்புற மக்கள் ரொம்ப வெள்ளந்தியாக இருப்பாங்க, அதனால் வென்றியே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு மொழியில் உயர்ந்த இலக்கியங்கள் அமைவது எதிர்பாராத நிகழ்ச்சி என்றும், உயர்ந்த இலக்கியங்கள் இருத்தலை நோக்கி அந்த மொழி மிக சிறந்த மொழி என்று கூறலாகாது என்றவர் எஸ்பர்சன். ஒரு கருத்தை சொன்னால் எஸ்ன்னு ஏற்றுக்கலாம். ஒரு மொழியில் உயர்ந்த இலக்கியங்கள் இருக்கிறது, எதிர்பாராத நிகழ்ச்சி தான் அப்படின்னு சொன்னால் ஆமாம், எஸ்பர்சன். தாய்மொழியை நினைவில் வைத்து கொள்வதே மொழியின் அடிப்படை என்றவர் பிரில். இதை தாய்மொழி நினைவு அப்படின்னு சொல்லி வைக்கிறதுல பிரில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக இன்னும் நான் படிக்கும்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா, தாய் பாத்திரங்கள் வருது பிரில் யூஸ் பண்ணுவாங்க, அதனால் தாய்மொழி நினைவில் தாயினோட நினைவுக்கு பிரில் வராரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். அடுத்ததாக பேச்சு மொழி ஓடும் ஆறு போன்றது என்றும், எழுத்து மொழி அந்த ஆற்றில் மிதக்கும் பனிக்கட்டி என்றவர். இதில் அதை தான் இந்த பனிக்கட்டி அப்படிங்கிற வார்த்தையை வைத்து பனிக்கட்டி வெண்மையானது, வென்றியே அப்படிங்கிறது ஞாபகம் வைத்துக்கொள்ள எளிமையான ஒரு குறிப்பு. அடுத்ததாக பேச்சு வாக்கியம் தவறாக இருக்கிறது. பேச்சு வாக்கியம் 3½ சொல், எழுத்து வாக்கியம் 6½ சொல் அப்படின்னு சொல்லி அளவு மீட்டர் அளவு பிடித்தவர் மீடர். எழுத்துக்கு அளவுகோல் மீட்டர், நம்ம அளக்கிறதுக்கு மீட்டர் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம், அதை பயன்படுத்தியவர் மீடர் அப்படின்னு ஞாபகம் வைத்துக்கலாம். எளிதில் ஞாபகம் வைக்குவதற்கான ஒரு சில குறிப்புகள் இது. அடுத்து கருத்தை பிறர் அறியாமல் மறைப்பதற்கு உதவுவது மொழி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா டாலிரண்ட். டாலி அப்படிங்கிறத டால்னா பொம்மை எப்போதுமே நம்ம என்ன செய்வோம்னா மறைச்சி வைப்போம், அதை மறைப்பதற்கு, பிறர் அறியாமல் மறைப்பதற்கு டால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். அடுத்ததாக தமக்கு கருத்து ஒன்றும் இல்லை என்பதை மறைக்க பலர் மொழியை பயன்படுத்துகின்றனர் அப்படின்னு சொன்னது யாருன்னா சோவன் கிர்கென்ரேட். இதில் சோவன் அப்படின்னு இருக்கும்போது சோகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோகமாக இருக்கும்போது நமக்கு கருத்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம நினைப்போம். அதனால் கருத்து ஒன்றும் அப்படின்னு வந்தால் சோவன், சோகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக வடமொழியை மேல்நாட்டு மொழிகளாகிய ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம் முதலியவற்றோடு தொடர்புடையது என்று கூறியவர் யார்னா வில்லியம் ஜோன்ஸ். இது பழக்கப்பட்ட ஒன்று தான். அடுத்ததாக இருமை என்ற எண் வழக்கு கிரேக்க மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னவர் யாருன்னா வென்றியே. இருமை, இல்லாமை அல்லது கருமை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம், வெண் இல்லைன்னா வெண் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக மொழியியலுக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் இடையே சொற்கோவை பாலம் போல் உதவ வல்லது. சொற்கோவை பாலம் போல் உதவ வல்லது. அந்த பனிக்கட்டி, ஆறு, பாலம் இதெல்லாம் அந்த இதை கோர்வையாக அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா பாலம் வென்றியே. நாட்டுப்புற மக்கள், நாட்டுப்புறத்தில் ஒரு பாலம் இருக்குது, அந்த பாலம் அதுக்கு கீழே பாலம்னா ஆற்றுக்கு மேலே தான் இருக்கும், அதில் பனிக்கட்டி போகுது. இது அப்படி கோர்வையாக வச்சுக்கிட்டு இதை சொன்னது வென்றியே அப்படின்னு ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். அடுத்து கடன் வாங்குதல் போல செய்தல் தான் அப்படின்னு சொன்னால் ஆமாம், எஸ் அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும், ஏற்றுக்கணும். அடுத்ததாக பொது மொழிகள் இல்லாதது திராவிட மொழிகளின் இழிவு அப்படின்னு சொன்னதுன்னா அபல் ஹவலக் அப்படிங்கிறவர். அடுத்து ஆங்கில மொழியில் பிரிட்டிஷ் சொல் இருப்பது போல வடமொழியில் தமிழ் கலந்துள்ளது அப்படின்னு சொன்னது யாருன்னா கால்டுவெல். ஆங்கில மொழி பிரிட்டிஷ், வடமொழி தமிழ் சொன்னது கால்டுவெல். அடுத்து மொழியின் பிறப்பு நூல் பெயர் மொழியின் பிறப்பு என்ற நூலை எழுதியவர் வில்சன். அடுத்து பாட்டில் அமையும் மொழி குறு மொழியோடு நெருங்கிய தொடர்புடையது என்றவர். எஸ், பாட்டு குறுமொழியோட தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொன்னது ஆமாம், எஸ்பர்சன் தான்.
எஸ் பர்சன் சொல்கிறதெல்லாம் இப்போ கடன் வாங்குதல் போல செய்தல் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மொழியில் வந்து இலக்கியங்கள் அமைவது எதிர்பாராமல் அமைகிறது தான் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு ஏற்றுக்கிறது. இந்த மாதிரியான கருத்துக்கள் எஸ் பர்சன் சொல்லியிருக்காரு. நமக்கு புரிவது போல வேடிக்கையாக இருக்கலாம், பிறர் கேலி செய்வது போலவும் இருக்கலாம். நமக்கு தேவை ஏதோ ஒரு பாயிண்டை வச்சு நம்ம ஞாபகத்தில் இருத்தி கொள்ளணும். அதை வைத்து தேர்வில் எழுதும்போது அந்த கோட் வேர்டை வச்சு படிக்கும்போது எளிதாக மதிப்பெண் பெற எளிதாக இருக்கும். இந்த முறையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாம் நமக்கு ஏற்றார் போல் நம் கோடு வேர்டை என்ன செய்யலாம், உருவாக்கி கொள்ளலாம். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். எப்படியோ நமக்கு மதிப்பெண் முக்கியம், கப்பு முக்கியம் பிகில்னு சொன்ன மாதிரி நமக்கு பணி வேலை வாய்ப்பு முக்கியம். அதற்கு பயன்படக்கூடிய எந்த வகையில் வேண்டுமானாலும் ஞாபகத்தில் நாம் நிறுத்தி கொள்ளலாம். தொடர்ந்து இது போன்ற வினாக்கள் இந்த தகவல்கள் பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.